நாங்கள் பாத்திரம் கொண்டு வராத அதை போத்தில் கொண்டு வராட்டி நாங்கள் எக்ஸ்ட்ராவாக காசு கட்டி எடுக்கணும். டினா தான் 1 லிட்டர். நாங்கள் அது போத்துலையோ என்னத்தையாக கொண்டு வந்து நிரப்பி வாங்கிட வேண்டாம் 12 டினார். ஆனால் இங்கே போத்தில் வாங்குறேன்னு சொன்னால் ஒரு போத்தில் 8 டினார் முடியுது. 8 டினார்ண்டா கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் ஒளிவெண்ணெய் விலை கிட்டத்தட்ட முடியுது ஒரு போத்தில் மட்டுமே. வெளியிலேருந்து போத்தில் வாங்கி வந்தீங்கன்னா தான் மலிவு. நாங்கள் வாங்காமல் வந்துட்டோம். வெளியில் போய் வாங்கிட்டு திருப்பி கடைக்கு வர்றதான்னு யோசிப்போம். கிட்டத்தட்ட 4 லிட்டர் ஒளிவெண்ணெய் வாங்கினாங்க. ஃப்ரெஷ்ஷாக செய்தது. இங்கே பாருங்கள், எங்கள் தண்ணி போத்தில் கொண்டு வந்து நாங்கள் நிரப்பினாங்க. மொத்தமாக 20 யூரோ தான் முடிஞ்சது. ஃப்ரான்ஸில் 1 லிட்டர் கிட்டத்தட்ட 10 யூரோ கிட்ட வருமானு நினைக்கிறேன், 1 லிட்டர் மட்டும். ஆனால் இப்படி ஃப்ரெஷ்ஷான எண்ணெயில் கசக்கையில் நல்ல சுவையாக இருக்குது. பானோட தொட்டு சாப்பிட்க்க நல்ல சுவையாக இருக்குது. காலையில் இதை ஒளிவெண்ணையை பானோட தொட்டு சாப்பிட்டா உடம்புல வருத்தம் வராது, சுறுசுறுப்புமாக இருக்கும். அதோட நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், முகம் பொலிஷிங்காகவும் இருக்கும்ண்டு இவை சாப்பிட்றவ நாங்கள் அப்படி செய்கிறதில்லை. நாங்கள் சுட வச்சு தான் சாப்பிட்றோம். எண்ணெய் சுட வச்சு சாப்பிடக்கூடாது. ஒளிவெண்ணெய் பச்சையாக சாப்பிட்றதா நல்ல மன்றதான், உடம்புக்கு நல்ல மன்றதான் உண்மை. நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்க. வணக்கம். ஜேர்பாக்கு வந்தால் என்ன வாங்குறீங்களோ இல்லையோ ஒளிவெண்ணெய் வாங்கிட்டு போங்க. மலிவும் சுவையும் சரியான ஒரு பியோ எண்ணெய். இந்த எண்ணெய் இது நிறைய அவார்டும் கிடைச்சிருக்குது. சுவையண்டா அப்படி இருக்குது. கட்டாயம் ஒளிவெண்ணெய் வாங்கி கொண்டு போங்க.